நேரடி ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை அனல்மில் நிலையம் முன்பு பெண்கள் உள்ளிட்ட திரளான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். வடசென்னை அனல் நிலையத்தில் வேலை செய்கிறோம். 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. சம்பள குறைவு, எங்களுக்கு நோய் வந்துச்சு, கை கால் தேய்மானம் எல்லாமே வந்துச்சு. இதுவரையில எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அப்போ முதலமைச்சர் சரி புதுசாக வந்திருக்காங்க, அவங்களாவது ஏதாவது எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். அவங்களும் எதுவும் இல்லை. எங்கள் மினிஸ்டரை போய் பார்த்தாங்க, சேர்மனரை போய் பார்த்தாங்க. எங்கள் மக்கள்லாம் முந்தானெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மனசே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருந்தது. எங்களுக்கு லேடிஸுங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறகு இங்கே வந்து கூட நிற்கக்கூடாது. வட சென்னையில் இங்கேயும் நிக்க கூடாது. அப்ப நாங்க எங்க தான் நிக்கிறது? நாங்க எங்க போராடுறது? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுகந்தர். வணக்கம். அவர்கள் கோரிக்கை என்னவாக இருக்கு? முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் அமைந்துள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். நிலக்கரி கையாளும், சாம்பல் பிரிவு, மின் உற்பத்தி என பல்வேறு பிரிவுகளில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 10 பணிகளை புறக்கணித்து வடசென்னை அனல் மின் நிலைய வாயிலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முறையான அடையாள அட்டை வழங்கிட வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களிடம் வழங்காமல் அரசே நேரடியாக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கிட வேண்டும். படிப்படியாக ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மின் உற்பத்தி பிரிவில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மட்டுமின்றி பகிர்மான கழகத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்றுள்ளனர். கடந்த 2 மாதங்களாக தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக முறையிட முதலமைச்சரை சந்திக்க விடாமல் தொடர்ந்து அலக்கழித்து வருவதாகவும் புகாரானது தெரிவித்து வருகின்றனர். உரிய அனுமதி பெறாமல் அனல் மின் நிலையத்தை ஒட்டி தரையில் கூட அமரக்கூடாது என காவல்துறையினர் கூறியதால் பெண்களுக்கும் காவல்துறைக்கும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய தலைவர், மின்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் தங்களது தீர்வு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மாதம் 12,000 சொற்ப அளவில் ஊதியம் வழங்கப்படுவதாகவும் குறைந்த ஊதியம் வைத்து குடும்பத்தை எவ்வாறு நடத்துவது என பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க ஆதங்கங்களை தெரிவித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். தங்களது உரிய தீர்வு கிடைக்கும் வரை அடுத்த தொடர் போராட்டங்கள் ஈடுபடுவதாகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் எச்சரித்து வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அனல் மின் நிலைய வாயில் காத்திருப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி யுகந்தர்.